ஸோ ஆயா மார்ச் 15 அண்ட் 16 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, இந்தியன் ரீஜினல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் IRNSS. ஸோ IRNSSனால் இதுதான் பார்த்தோம்னா இந்தியாவுக்கான ஓன் GPS. ஓகே, இந்தியாவுக்கான குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது நியூஸில் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு, இதை பற்றி என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு காலத்தில் பார்த்தோம்னா அமெரிக்காவோட GPS தான் பயன்படுத்தியிருந்தோம். ஓகேங்களா, நமக்கான பொசிஷனிங் சிஸ்டம் நமக்கு என்னென்னலாம் லொக்கேஷன் பேஸ்டு என்னென்ன தேவையோ அமெரிக்காவை தான் பயன்படுத்தியிருந்தோம். இப்போவும் பார்த்தோம்னா பெரும்பான்மை நாடுங்க பார்த்தோம்னா அமெரிக்காவை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம ஏன் நமக்கான ஓன் ஜிபிஎஸ்ஸை உருவாக்கணும் பார்த்தோம்னா 1999, ஓகேங்களா, 1999 கார்கில் வார். ஸோ கார்கில் வார் நடக்குது. அதில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் போகும்போது நம்ம பார்த்தோம்னா நிறைய ஜிபிஎஸ் ரிலேட்டட் டேட்டா கேட்டோம். அமெரிக்கா கிட்ட பார்த்தோம்னா நிறைய டேட்டாஸ் கேட்கும்போது அவங்க பார்த்தோம்னா நமக்கு தரமாட்டேன்ட்டாங்க. நமக்கு மறுத்துட்டு பாகிஸ்தானுக்கு பார்த்தோம்னா நம்மளோட லொக்கேஷன்ஸ் நிறைய டேட்டாஸ் பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அப்போ தான் நமக்கு தோணுச்சு நமக்கான ஓன் ஜிபிஎஸ் தேவைப்படுது. ஸோ நமக்கான ஓன் ஜிபிஎஸ் இருந்தால் நம்ம இந்த வாரில் பார்த்தா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். ஓகேங்களா, இருந்தாலும் பார்த்தோம்னா பாகிஸ்தான்கிட்ட அமெரிக்காவோட டேட்டாஸ் அமெரிக்காவோட வெப்பன்ஸ்லாம் இருந்தாலும் நம்ம தான் பார்த்தோம்னா அந்த கார்கில் யுத்தத்தில் ஜெயித்தோம். ஓகேங்களா, ஸோ நமக்கான ஓன் ஜிபிஎஸ் வேணுன்றதுக்காக பார்த்தோம்னா 2006 இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஓகேங்களா, முதல் சேட்டலைட் பார்த்தோம்னா 2013 நம்ம லான்ச் பண்ணோம். இதுதான் சேட்டலைட். இந்த சேட்டலைட் மூலமாக பார்த்தோம்னா இந்தியாவுக்கான அந்த குளோபல் பொசிஷனிங் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, நம்மளால் அந்த டேட்டாஸ் டைமிங் உருவாக்க முடியும். 2013 முதல் சேட்டலைட் ஆரம்பித்து 2018 பார்த்தோம்னா இது முழுக்க ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 சேட்டலைட் பார்த்தோம்னா நம்ம இதில் இந்த நேவிக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பேர் நேவிக்குன்னு சொல்லுவாங்க. IRNSSல நம்ம 7 சேட்டலைட் யூஸ் பண்ணி இந்தியாவோட பொசிஷனிங், இந்தியாவில் அந்த ஜிபிஎஸ் பயன்பாட்டை நம்மளே ஓனாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி இந்தியா உருவாக்கினதில் இந்தியா தான் 4வது நாடு. ஸோ உலகத்திலே பார்த்தோம்னா மொத்தமே இந்த 4 நாட்டுக்கிட்ட தான் பார்த்தோம்னா ஓன் ஜிபிஎஸ் இருக்குது. மற்ற நாடுகள் மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா அமெரிக்காவோட ஜிபிஎஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தோம் USA நேவ்ஸ்டார்னு சொல்லுவாங்க ஜிபிஎஸ் அவங்களுக்கு. இதே ரஷ்யா பார்த்தோம்னா கிளானோஸ். அடுத்து பார்த்தோம்னா சைனா பார்த்தோம்னா பைடோ. இது 3 பார்த்தோம்னா அவங்களோட ஜிபிஎஸ். இந்தியாவது பார்த்தோம்னா நேவிக் அல்லது IRNSS. ஓகே, இந்தியா தான் 4வது நாடு. இந்த ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை நம்மளே ஓனாக வச்சுன்னு இருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் இன்றைக்கி நியூஸாக வந்திருக்கு. மொத்தம் பார்த்தோம்னா இதில் 7 சேட்டலைட்டு. ஓகே, 7 சேட்டலைட்டு 3 பார்த்தோம்னா ஜியோ ஸ்டேஷ்னரி. ஓகேங்களா, பூமிக்கு கரெக்டாக மேலே ஸ்டேஷ்னரியாக ஒரே பாயிண்டில் இருக்கக்கூடியது. பூமி என்ன வேகத்தில் சுற்றுதோ அதே வேகத்தில் இந்த சேட்டலைட் சுற்றும். அதனால் ஜியோ ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரே மாதிரி எப்போவுமே ஒரே இதில் இருக்கும். 4 பார்த்தோம்னா ஜியோ சிங்கர்னைஸ். ஓகேங்களா, இது 8 வடிவத்தில் சுற்றும். இந்த மாதிரி சுற்றும். இதுவும் பார்த்தோம் பூமியை கூட சுற்றும். இந்த 7 சேட்டலைட் சேர்ந்து தான் பார்த்தோம்னா நம்மளால் வரக்கூடிய எல்லா டேட்டாஸும் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா பொசிஷனிங், எந்த பொசிஷனில் இருக்கும், நேவிகேஷன் இதெல்லாம் போகுது, டைமிங், இது எல்லாத்தையும் இந்த 3 சர்வீஸும் PNT சர்வீஸ் சொல்லுவாங்க. இது 3மே பார்த்தோம்னா இந்த சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய அட்டாமிக் கிளாக் மூலமாக நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ என்ன ஆச்சுன்னா இதில் ஒரு சேட்டலைட்டான IRNSF பார்த்தோம்னா தன்னோட செயல்பாட்டை நிறுத்திச்சு. அதோட செயல்பாட்டை பார்த்தா நிறுத்திச்சு. எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு சேட்டலைட் பார்த்தோம்னா 10 வருஷம் அதோட லைஃப் டைம். 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம புது சேட்டலைட்டை ரீப்ளேஸ் பண்ணுற போல் இருக்கும். இந்த IF இந்த F இருக்குல்ல, இந்த F 2016 லான்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்தோம்னா 2026 ஆயிடுச்சு. அதனால் அதோட ஃபங்க்ஷனல் பார்த்தோம்னா நின்றுடுச்சு. அது உள்ளே இருக்கக்கூடிய இந்த அட்டாமிக் கிளாக், இந்த அட்டாமிக் கிளாக் தான் பார்த்தா முக்கியமானது. இதனால தான் அந்த பொசிஷனிங் தெரியும். அது நின்றுனால பார்த்தோம்னா இது நியூஸில் வந்திருக்கு. அதனால் பார்த்தோம்னா நம்ம இந்த IRNSS பற்றி படிக்கிறோம். ஸோ இது பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னா 36,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா, இந்த சேட்டலைட்லாம் மொத்தம் 4 + 3 7 சேட்டலைட் இது சேர்ந்து தான் நம்மளோட இந்த நேவிக்ன்றது இயங்குது. ஸோ இதை பற்றி சில ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஸோ இது பார்த்தோம்னா இந்தியாவை முழுசாக கவர் பண்ணும் இந்த சேட்டலைட். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சுற்றி மேலே 1500 கிலோமீட்டர், இந்தியாவுக்கு வெளியே 1500 கிலோமீட்டர் இருக்கும் பார்த்தோம்னா இந்த சேட்டலைட் பார்த்தோம்னா இதுதான் இந்தியானா வெளியே ஒரு 1500 கிலோமீட்டர் இருக்கும் பார்த்தோம்னா இந்த சேட்டலைட் கவர் பண்ணணும். இது மூலமாக நமக்கு அக்யூரேட்டான துல்லியமான பொசிஷனிங் நமக்கு தெரியும்.
ஓகேங்களா. மொத்தம் 7 சேட்டலைட், இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் நியூஸில் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இஸ்ரோ வந்து பார்த்தோம்னா இதுக்கான மாற்று சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க கூடிய விரைவில். ஸோ 4 சேட்டலைட் இருந்தால் போதும், ஒரு பொசிஷனிங்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணலாம். நம்மக்கிட்ட 7 இருக்குது, இப்போ ஒன்று போனாலும் இன்னும் நம்மளால் வந்து பார்த்தோம்னா பொசிஷனிங் வந்து கரெக்டாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய வார்லலாம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. இப்போ நடந்த ஆப்ரேஷன், மிலிட்ரி ஆப்ரேஷன்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த சேட்டலைட்டோட உதவி வந்து பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில். ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். அடுத்த நியூஸ் என்னென்னா சுஜல் கவுன் ஐடி அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன ஸ்கீம்ன்றது தெரிஞ்சினா தான் இந்த ஐடி என்னென்னு தெரியும். ஸோ இப்போ என்ன ஸ்கீம்னா ஜல் ஜீவன் மிஷன். இந்த ஜல் ஜீவன் மிஷன் வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வரக்கூடிய ஒரு திட்டம் தான். இந்த திட்டமோட நோக்கம்னு பார்த்தோம்னா சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராமப்புறத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கணும். இதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அது எப்படி கொடுக்கணும்னா பைப் லைனில் கொடுக்கணும், ஃபங்க்ஷனல் பைப் லைன். இப்போ எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தோம்னா ஒரு டேப் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். இது மூலமாக வந்து பார்த்தோம்னா சுத்தமான ஒரு குடிநீரை வந்து வழங்கணுன்றது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷனோட நோக்கம். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2019 ஆரம்பித்தாங்க. 2024 வரைக்கும் இதோட டைம் லைன் இருந்தது. அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா எல்லா கிராமப்புறத்துலேயும் இந்த ஜல் ஜீவன் மிஷன் வந்து பார்த்தோம்னா இந்த டேப் ஃபெசிலிட்டிஸை கொடுக்கணும், தண்ணியை வந்து கொடுக்கணுன்றது தான் இதோட நோக்கம். இதோட டார்கெட் என்னென்னா ஒரு நாளைக்கு 55 லிட்டர் தண்ணி வந்து ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கணும். ஒரு ஃபேமிலிக்கு 55 லிட்டர் மினிமம் தண்ணி வந்து கொடுக்கணுன்றது தான் இதோட நோக்கமாக இருந்தது. இதை வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2028க்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 24லேருந்து 28க்கும் இந்த ஸ்கீம் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக ஃபங்க்ஷனல் செயல்பாட்டு சும்மா வந்து டேப் மட்டும் குழா மட்டும் போட்டு போகாமல் அந்த குழா வந்து எப்போவுமே ஒர்க் ஆகணும். இதுதான் நோக்கம். அப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியணும்ல, அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சுஜல் கவுன் ஐடி. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒவ்வொரு டேப் கனெக்ஷன், இப்போ ஒவ்வொரு ஊருக்குன்னா ஒரு டேங்க் இருக்கும், அந்த டேங்க்லேருந்து பைப் வந்து போகும், அந்த பைப்லேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் போகும். இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு டேங்க்குக்கும் ஒரு ஐடிஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் ஒரு ஐடி கொடுத்துட்டு இந்த எல்லா ஐடிஸையும் ஒரு போர்ட்டலில் லிங்க் பண்ணிடுறாங்க. சுஜலாம் பாரத் பிளாட்ஃபார்மில் லிங்க் பண்ணிடுறாங்க. இது மூலமாக எதெல்லாம் ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலை, எது ஃபங்க்ஷனாக இருக்குன்றத இது மூலமாக அவங்க கண்காணிக்கிறாங்க. இதுதான் அந்த ஐடி. ஓகேவா. முன்னில் அந்த பைப்லைன், ஒவ்வொரு டேங்க்கு அதோட பைப்லைனுக்கு ஒரு ஐடி, இந்த மாதிரி ஒரு பார்கோடை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ரன் ஆகுதுன்றதை இந்த ஐடி மூலமாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இதுவும் ஜல் ஜீவன் மிஷனும் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஓகே, ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்து வச்சுங்க எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா பர்பிள் ஃபீஸ்ட். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தோம்னா இந்த பர்பிள் ஃபீஸ்ட்ன்றது வந்து பார்த்தோம்னா பிரசிடெண்ட்டோட இல்லத்தில் நடக்கும். ஓகேங்களா, ராஷ்டிரபதி பவனில் வந்து நடக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், ஓகேங்களா, மாற்றுத்திறனாளிகள் ரொம்பவும் சாதனை பிடிச்சவங்க, ஓகே, ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணவங்க, அவங்களுக்கு திறமையானவங்க, அவங்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த பர்பிள் ஃபீஸ்டில் கூப்பிட்டு அவங்கள வந்து அங்கீகரிப்பாங்க. ஓகேங்களா, அவங்கள ஊக்கப்படுத்தி அங்கீகரித்து பிரசிடெண்ட்டே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு சில மெடல்ஸ் இது வந்து தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தும். நம்மளும் அடுத்த ஆண்டு போய் இதில் கலந்துக்கணும், இந்த ஃபீஸில் கலந்துக்கணும்னு அவங்க ஒரு ஆசை வரும். ஸோ இதுதான் பர்பிள் ஃபீஸ். ஜஸ்ட் இந்த வார்த்தைக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. பர்பிள் ஃபீஸ்ன்றது மாற்றுத்திறனாளிகள், ஸோ சாதனை படைச்சவங்களை வந்து பார்த்தோம்னா அழைச்சி பிரசிடெண்ட்டே வந்து பார்த்தோம்னா பாராட்டுவர். ஓகேவா, இதுதான் பர்பிள் ஃபீஸ்ட். ஒவ்வொரு ஆண்டும் வந்து இது நடக்கும். ஸோ இது யார் நடத்துகிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரி தான் இதை நடத்துகிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து செஸ்ஸு சம்மந்தப்பட்டது. ஸோ 94வது கிராண்ட் மாஸ்டர், ஓகேங்களா, யார் ஆகியிருக்காங்கன்னா மயங்க் சக்கரவர்த்தி. ஸோ மயங்க் சக்கரவர்த்தின்றவர் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட், ஓகே, அசாமை சேர்ந்தவர். அவர் தான் 94வது கிராண்ட் மாஸ்டராக வந்து ஆகியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இவர் தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்லேருந்தும் ஃபஸ்ட்டு, அசாம்லேருந்து முதல் நபர். ஸோ இந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தோம்னா 94 பேர் ஆகியிருக்காங்க. இதில் அசாமில் இருந்தோம் இல்லை நார்த் ஈஸ்டில் இருந்தோம், இவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுப்போம் மயங்க் சக்கரவர்த்தி. இதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா
தமிழ்நாட்டை சார்ந்த விஸ்வநாத ஆனந்த் சார், அவர் தான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடோட அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர். அடுத்து வந்து பார்த்தா யங்கஸ்ட்டு யாருன்னு கேட்பாங்க, ரொம்பவும் சின்ன வயசுலேயே கிராண்ட் மாஸ்டராக வந்து பார்த்தோம்னா டி குகேஷ். ஸோ குகேஷ் தான் வந்து பார்த்தோம்னா யங்கஸ்ட். ஸோ 12 வயசுலேயே வந்து பார்த்தோம்னா கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டார். ஸோ இந்த 3 விஷயம் தெரிஞ்சு வச்சு, ஃபஸ்ட்டு யார், யங்கஸ்ட் யார், இப்போ 94வது யார், அசாமில் ஃபஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டில் இவர் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இதுதான் நியூஸ். அடுத்து பார்க்க போகிறது ஒரு அவார்டு, ஞான்பீத் அவார்டு. ஓகே, ஞானபீட விருது. ஸோ இந்த விருது வந்து பார்த்தோம்னா கவிஞர் வைரமுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60வது ஞான்பீத் அவார்டு. ஸோ 60வது ஞான்பீத் அவார்டு கவிஞர் வைரமுத்துக்கு அவரோட கவிதைக்காக வந்து பார்த்தோம்னா இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ முதல் நபராக வந்து பார்த்தோம்னா கவிதைக்காக வாங்கினது வைரமுத்து, இவர் தான் வந்து பார்த்தோம்னா கவிதைக்காக வாங்கியிருக்காங்க 60வது அவார்டு. இந்த அவார்டு பார்த்தோம்னா 1961 தராங்க. இப்போனா இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும், ஓகேங்களா, ஒருத்தருக்கு வந்து இந்த அவார்டை வந்து வருஷத்துக்கு ஒருத்தருக்கு வந்து தருவாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ கவிஞர் வைரமுத்து ஐயா பற்றி அவர் எழுதின முக்கியமான ஒர்க்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஒன்று பார்த்து கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், 3ஆம் உலகப்போர், அதுக்கு தண்ணீர் தேசம். ஸோ இந்த 3 புக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. இந்த மூணு புக்கும் தெரிஞ்சு வச்சுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 2 பேருக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ முதல்ல வாங்கினது பார்த்தோம்னா அகிலன். ஓகே, அகிலன் 1975 வந்து பார்த்தோம்னா வாங்கியிருப்பார், சித்திரப்பாவை என்ற நாவலுக்காக. ஸோ அகிலன் வந்து பார்த்தா நாவலுக்காக கொடுத்துருப்பாங்க, அவரோட நாவலுக்காக. 2வது வந்து பார்த்தோம்னா ஜெயகாந்தன் வந்து பார்த்தா 2002 அவரோட சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலுக்காக. ஸோ 2 பேர் நாவலுக்காக வாங்கியிருக்காங்க. இப்போ வைரமுத்து ஐயா வந்து பார்த்தோம்னா கவிதைக்காக, அவரோட ஒட்டுமொத்த கவிதைக்காக வந்து பார்த்தோம்னா இந்த ஞானபீடம் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க 60வது. நான் போச்சுங்க. ஸோ இதுதான் நியூஸ். இந்த அவார்டை வந்து நிறைய டிஎன்பிசியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். 60வது யாருன்னு. ஸோ 59வது பார்த்தோம்னா உங்களுக்கு வினோத்குமார் சுக்லா. ஸோ 59வது வினோத்குமார் சுக்லா, இதுவும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுப்போம். தமிழ்நாட்டில் 2 பேர் வாங்கியிருக்காங்க, அது யாருன்னு தெரிஞ்சு வச்சுப்போம். இவ்வளோ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு அவார்டு தான் பார்க்க போகிறோம், சங்கீத கலாநிதி விருது. ஓகேவா, இது வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ் மியூசிக் அகாடமியில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தோம்னா இங்கே சங்கீத கலாநிதி விருது வந்து தருவாங்க. இந்த வாட்டி யாருக்கு தந்திருக்காங்க, இது வந்து பார்த்தோம்னா கர்நாடிக் மியூசிக்கில் புகழ்பெற்றவங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப மேன்மை அடைஞ்ச புகழ்பெற்றவங்க வந்து பார்த்தா இந்த அவார்டு வந்து தருவாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா ஜெயந்தி குமரேஷ். ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த வீணை வந்து பார்த்தோம்னா கலைஞர், அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, ஜெயந்தி குமரேஷ். ஓகேவா, இது மெட்ராஸ் மியூசிக் அகாடமிலேருந்து தருவாங்க. ஸோ அது தாண்டி ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இந்த கர்நாடிக் மியூசிக்கோட ட்ரினிட்டி யாருன்னு கேட்பாங்க. ஸோ தியாகராஜர், முத்துசாமி தீக்ஷிதர், ஷியாம சாஸ்திரி, இந்த 3 பேர் டிஎன்பிசியில் நிறைய டிக்கெட் இருக்காங்க. இந்த அவார்டு அப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்க்குறது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்ததுனால நம்ம கொஞ்சம் எலெக்ஷன் பற்றி மெயின்ஸ் பாயிண்டில் பார்ப்போம். ஸோ முக்கியமானது வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ். இப்போ எலெக்ஷன் வந்து நல்ல முறையிலையும் நேர்மையாகவும் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா அப்பப்போ நிறைய கமிட்டிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த கமிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்து எந்த அளவுக்கு இது நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த முடியும் இந்த எலெக்ஷனை வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதெல்லாம் கமிட்டிஸ். இந்த கமிட்டிஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரிலிமினரிலையும் கேட்பாங்க, மெயின்ஸ்லையும் கேட்பாங்க. ப்ரிலிமினரியில் எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ ஒரு கமிட்டி இருக்குன்னா கமிட்டி அதோட இயர், கமிட்டி அதோட இயர், இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. 2வது வந்து அந்த கமிட்டி அவங்க என்ன சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்திரஜித் கமிட்டி வந்து பார்த்தோம்னா பல முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்திரஜித் கமிட்டி எதுக்கு, அந்த மாதிரி. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கும், இங்கே கமிட்டிஸ் இருக்கும், இந்த பக்கம் அவங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க இருக்கும், நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் இந்த கமிட்டி மேலோட்டமாக படிக்காமல் கொஞ்சம் நல்லா டீப்பாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு கொஷின் வர பாசிபிள் இருக்குது. ஸோ முதல் கமிட்டி வந்து பார்த்தோம்னா தார்கொண்டே கமிட்டி 1974. ஸோ இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதே போல் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது நடைமுறைக்கு வராது அந்த டைமில் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்து தான். ஸோ இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணால் 18 வயசு வந்து ஓட்டிங் ஏஜாக இருக்கணும், பார்ஷியல் ஸ்டேட் ஃபண்டிங், எலெக்ஷன் கமிஷனில் 3 பேர் இருக்கணுன்றதை இவங்க வந்து சொன்னாங்க. இவங்க அப்போ சொன்னாலும் எலெக்ஷன் மல்டி மெம்பராக வந்து 1989 தான் வந்து பார்த்தோம்னா
எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து மல்டி மெம்பர் 3 மெம்பராக மாற்றிருப்பாங்க. அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன் கமிட்டி, இவங்க என்ன மல்டி மெம்பர் சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணணும்னு இவங்க சொன்னாங்க. அடுத்து தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, இவிஎம்ஐ யூஸ் பண்ணணும், ஓகேங்க, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ணணும். அதுக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எப்படி இருக்கணுன்றதை இவங்க சொன்னாங்க. அடுத்து ஓரா கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டி, ஞாபகம் வச்சுங்க, இந்த எக்ஸாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரிமினலுக்கும் இந்த பொலிட்டீஷியனுக்கும் இருக்கக்கூடிய நெக்ஸஸ், ஓகேங்களா, எந்த ஒரு இருக்கக்கூடிய நெக்ஸஸை பற்றி சொன்னது. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பார்த்தோம்னா கிரிமினல்ஸாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா, நேர்மையானவங்க தான் வரணும், அதை பற்றி சொன்னது தான் இந்த ஓரா கமிட்டி. அடுத்து இந்திரஜித் கமிட்டி, ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன். இப்போ வந்து பார்த்தோம்னா அரசியலில் பணம் படைச்சவங்க தான் வந்து பார்த்தோம்னா கேண்டிடேட்டாக நிற்க முடியும். ஸோ ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஏழையில் இருக்கவங்க நிற்க முடியாது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோம்னா கேண்டிடேட்டு காசு கொடுக்கணும், ஓகேங்களா, எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சமமாக இருக்கணும். யாரெல்லாம் வந்து அந்த ரெக்கக்னைஸ் பார்ட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சமமான காசு கொடுத்து சமமான அந்த எலெக்ஷன் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னது தான் இந்த ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன். இது மூலமாக ஒரு மிடில் கிளாஸ்லேயும் ஒரு நேர்மையானவங்களும் வந்து பார்த்தோம்னா அந்த எலெக்ஷனில் நிற்க முடியும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் இதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், எதுவுமே வந்து பார்த்தோம்னா செயல்பாட்டுக்கு வரலை. ஓகே. அடுத்து லா கமிஷன் 1999 லா கமிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துனே இருப்பாங்க. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் கான்ஸ்டியூஷனல் ரிவ்யூ ஒர்க்கிங் கமிட்டி. ஸோ இதில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி சொன்னாங்க. ஜீவன் ரெட்டி கமிட்டி டிஃபெக்ஷனை பற்றி, ஏஆர்சி கமிட்டி, கடைசி தாங்கா கமிட்டி எலெக்ஷன் லா பற்றி ரிஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் தெரிஞ்சுக்கிறேன், ஒன்று இயர் தெரிஞ்சுங்க, ரெண்டாவது அவங்க என்ன சொன்னாங்கன்றத தெரிஞ்சுக்க. எடுத்து இது மூலமாக என்ன சொல்ல வரோம், இந்த எல்லா கமிட்டியும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து பார்த்தோம்னா டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். இந்த அரசியலில் வந்து எந்த ஒரு கிரிமினல்ஸும் இருக்கக்கூடாது, ஓகேவா, சேவை பண்ணணும் வரவங்க எந்த ஒரு கிரிமினல் கேசஸ்லாம் இல்லாமல் ஒரு நல்லவங்களாக இருக்கணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன். ஸோ சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் ஒரு ஏழையை வந்து எலெக்ஷனில் நிற்கணும்னா அவங்களுக்கு அரசாங்கமே பார்த்தோம்னா ஃபண்ட் பண்ணிடணும். எல்லாருக்கும் ஒரு 3 லட்சம் கொடுத்து இந்த 3 லட்சம் தான் நீங்கள் செலவு பண்ணணும், அதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ நேர்மையான ஒரு அரசியல் வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நடக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதிகமான பவர்ஸ் வந்து கொடுக்கணும். டிரான்ஸ்பரன்சி இன் ஃபண்டிங், இந்த காசில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அவங்க செலவு பண்ணக்கூடிய காசு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். விவிபேடை இவிஎம் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நேர்மையான நியாயமான ஒரு எலெக்ஷன் நடக்கணும்ன்றது தான் இவங்களோட மொத்தம் பேரோட ரெக்கமெண்டேஷன். இந்த கோர் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மெயின்ஸில். அடுத்து நம்மளோட +1 பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த கமிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கமிட்டி இயர் அவங்க என்ன சொன்னாங்கன்றது நீங்கள் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க பார்த்து கொஷின் ஆஃப் த டே. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார்? ஓகே, இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆப்ஷன் வந்து ஏ வந்து சூரியகுமார் சிங், ஆப்ஷன் பி வந்து டிஎன் சேஷன், ஆப்ஷன் சி வந்து எஸ்ஒய் குரோஷி, ஆப்ஷன் டி வந்து ராஜீவ் குமார். ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்க போஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் போல் பண்ணலாம். தேங்க்யூ.